ஏதாவது ஒரு காரியம் நடந்ததுன்னு வச்சுக்கங்க, நல்லது நடந்ததுன்னா, ஆஹா! நான் சாதிச்சுட்டேன் அப்படிம்போம். ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா, என்னப்பா சரியில்லப்பா, நானும் இந்த அவன கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கும்பிட்டு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. முருகன கும்பிட்டுட்டு இருக்கேன், சிவன கும்பிட்டுட்டு இருக்கேன். ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. விதிப்பா அப்படிம்போம். விதிப்பாங்க. இப்ப நீங்க கேட்கறது விதிய பத்தி தான் கேட்கிறீங்க. இந்த விதிங்கிறது வந்து நமக்கு எப்படி ஏற்படுறதுங்கிறது ஒரு ஆய்வு பண்ணி நான் இது பண்ணியிருக்கேன். கண்டுபிடிச்சிருக்கேன் அத. அது விதின்னு வரும்பொழுது கம்பராமாயணத்துல ஒரு பாட்டு வரும். அது சொல்லி சொல்றேன் இது. என்னன்னா, ராமன காட்டுக்கு போன்னு சொல்லிருவாரு தசரதன். அப்ப தம்பி லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கோவம். அண்ணன் தானே பதவி ஏற்கணும். அண்ணன எப்படி வெளியேத்தலாம்? அப்படின்னு சொல்லி ஒரே கோபம். நான் அந்த அயோத்தியை எரிக்க போறேன். அப்படிங்கிற மாரி ஒரு கோபமா லக்ஷ்மணன் வந்து கிளம்புறாரு. லக்ஷ்மணனுக்கு ஒரு ஒரு சக்தியெல்லாம் உண்டு. அப்ப எல்லாரும் சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஒருத்தரால சமாதானப்படுத்த முடியல.